இயேசுப்பா சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவேளை இயேசு வருவதற்கு தாமதமானால் நாம் நிச்சயம் இந்த உலகத்துக்கு விடை சொல்லியே ஆக வேண்டும். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தேவ பிள்ளைகளுக்குள் கட்டாயம் இருக்க வேண்டும். என் இயேசு வருவார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் வியாபாரம் பண்ணும்படி, வாங்கும்படி, விலை கொடுத்து வாங்கும்படி நல்ல முத்துக்களை இந்த கடைசி காலத்தில் தேடி, நல்ல முத்துக்களை தேடி இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சபையில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசி இடைபடும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொன்ன மிக அருமையான ஒரு தேவனுடைய மனிதர். இந்த போதகர்கள், இந்த நிருபங்கள், இவைகளிலெல்லாம் இந்த யோவானுடைய நிருபம் ரொம்ப அப்படியே சாதுவா இருக்கும். பிள்ளைகளே அப்படின்னு தான் அவர் பேசுவார். அல்லேலூயா. அவருடைய பேச்சு நடைமுறைகள், எழுத்து நடைமுறைகள் ரொம்ப லகுவானதாக இருக்கும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய அப்போஸ்தலனாகிய இந்த யோவானால் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இந்த 2 அதிகாரங்களிலும் ஆண்டவருடைய வருகைக்கு நேராக சபைகளை ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவென்றால் இயேசு வரப்போகிறார். ஆமென். நம்புறீங்களா? நம்பலையா? இயேசுப்பா சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவேளை இயேசு வருவதற்கு தாமதமானால் நாம் நிச்சயம் இந்த உலகத்துக்கு விடை சொல்லியே ஆக வேண்டும். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தேவ பிள்ளைகளுக்குள் கட்டாயம் இருக்க வேண்டும். என் இயேசு வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளில், வாக்குத்தத்தங்களில் மிகவும் அவமதிக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம், அநேகரால் பரிகசிக்கப்படுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? முதல் நூற்றாண்டிலிருந்தே பரிசுத்தவான்கள் சபைக்கு கொடுக்கிற அழைப்பு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உலகத்தின் ஊழியத்தை முடித்து பரலோகத்துக்கு ஏறி போகிற நேரத்தில் அவர் சொல்லி போனார், ஸ்தோத்திரம், நான் போவேன், போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப உங்களிடத்துக்கு வருவேன். அல்லேலூயா. கைகளை நல்ல உயர்த்துறையா சொல்லுவோம். இந்த உலகத்தில் அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. மனுஷருடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட இடத்தில் அவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எங்காயிலும் ஒருவேளை அவர் ஸ்தாபித்திருப்பாரானால் நம்முடைய மனுஷர்கள் ட்ரோன் அனுப்பி பார்த்திருப்பாங்க, கட்டிட்டாரா, எந்த அளவு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் மனிதனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட இடத்தில் அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் போன பிற்பாடு தூதர்கள், தேவனுடைய தூதர்கள், சீஷர்கள் இப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்களாம். இயேசு போன வழியை பார்த்து கொண்டே இருந்த பொழுது, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எழுந்தருளி போன இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே மீண்டும் வருவார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனால் ஒன்று மட்டும், அவர் வெளிப்பட போகிற நேரம், நாள் நமக்கு தெரியவே தெரியாது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீஷர்கள் கேட்டார்கள், நீர் மறுபடியும் வரப்போகிற நாள் எப்பொழுது அப்படி என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னா, சேவல் கூவுகிற நேரத்திலோ, விடியற் காலத்திலோ, நடுராத்திரியிலோ, சாயங்காலத்திலோ, எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த நாள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். அந்த நாள் பிதா ஒருவர் தவிர வேறொருவருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சபையினுடைய ஒரு மகா பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் நடக்கும் பொழுதும் உங்களுக்குள் இந்த எதிர்பார்ப்பின் சிந்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் படுக்கும் பொழுதும் இந்த சிந்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் இந்த சிந்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னே சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் நான் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு, விசேஷமாய் சபைக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்குள் மறக்க பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற அல்லது தேவ பிள்ளைகளுக்கு அதிகமாக வெளிப்படுத்தப்படாத சத்தியம் என்னவென்றால் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். இந்த சத்தியங்கள் அப்படியே மங்கலாகவே தெரிகிறது சபைகளின் நடுவில். அல்லேலூயா. ஆனால் அதிகமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டிய சத்தியம் என்னவென்றால் இயேசு வருவார் என்கிற சத்தியமே. ஹல்லேலூயா. கைகளை நல்லா உயர்த்தி, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே. அல்லேலூயா. அவர் சமூகம் அதில் ஒன்று சேர்ந்து ஆனந்தமே, பரமானந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே, பரமானந்தமே. அல்லேலூயா. இந்த பாதலத்தில் சொந்தக்கார், இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த கவனியுங்கள். இங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு. இந்த பரலோக ராஜ்யம் எல்லாரையும் தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு போதித்த சில உவமைகள், ஒரு 40 உவமைகள் பக்கத்தில் இயேசு பரலோக ராஜ்யத்தை பற்றி காண்பித்து கொடுத்தார். இந்த பரலோக ராஜ்யம் மீன்களை வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. எல்லா மீன்களையும் வாரிக்கொண்டாலும் இது கூடையில் அகப்படுத்தப்படுகிற மீன்கள் எவைகள் என்றால், ஸ்தோத்திரம், கெட்டு போனவைகளை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுவிட்டு நல்ல மீன்களை கூடையில் சேர்த்துக் கொள்ளுவார்கள். பரலோக ராஜ்யம் நல்ல மீன்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் 3 உவமைகள் சற்று வித்தியாசமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போகக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உவமானங்களை கட்டாயம் நாம் ஒரு விசை தியானிப்பது நலமாயிருக்கும். 13வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்திருக்கிற மனுஷனுக்கு ஓப்பாய் இருக்கிறது. நான் சொன்ன 47வது வசனத்திலிருந்து அந்த சேர்த்து வாரிக்கொள்ளுகிற வலைக்கோப்பாய் இருக்கிறது. இன்றைக்கு தியானத்துக்காக ஒரு வாக்கியத்தை உங்களுடைய சிந்தையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 45வது வசனம், 45வது வசனம், 13வது அதிகாரத்தின் 45வது வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. எல்லாரும் அந்த வசனத்தை ஒரு விசை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை இயேசு
ஓமானப்படுத்துகிறார். அது ஒரு வியாபாரி. இந்த வியாபாரி தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த வியாபாரி தேடிக்கொண்டே இருக்கிறது. எதை தேடுகிறது? நல்ல முத்துக்களை. அல்லேலூயா. வியாபாரம் பண்ணுகிற அநேக வியாபாரிகள் நம்முடைய சபையில் இருக்கிறீர்கள். நம்முடைய தெருக்களில் அநேக வியாபாரிகள் ஒவ்வொரு நாட்களும் வருவார்கள். அப்படிதானா? ஐயோ, நீங்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் அநேக வியாபாரிகள் வருவார்கள். ஒரு 11 மணிக்கு இங்கே பார்த்தீர்களானால் பழம் இருக்கிறவர் வருவார். ஒரு மணி வாக்கில் பார்த்தீர்களானால் பூ விற்கிறவர் வருவார். காலையில் ஒருத்தர் கோலப்பொடி விற்கிறதுக்கு வருவார். நிறைய வியாபாரிகள் வருவார்கள். சில வியாபாரிகள் விற்கிறதற்கு வருவார்கள், சிலர் வாங்குகிறதற்கு வருவார்கள். இந்த பரலோக ராஜ்யம் விற்பனைக்குரிய வியாபாரியாய் அல்ல, வாங்குகிறதற்குரிய வியாபாரியாக இயேசு காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எதை வாங்குகிற, வியாபாரம் பண்ணுகிற வியாபாரியாம் என்றால் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி. தேசத்தில் முத்துக்கள் இருக்கிறது, நல்ல முத்துக்கள். இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற முத்துவை, முத்து இதை பரலோக ராஜ்யம் தேடுகிறதாம், வாங்குவதற்காக. நல்ல முத்து எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது பரலோக ராஜ்யம். கைகளை நல்ல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்பப்போ நம்முடைய ஆண்டவர் பூமியின் மேல் கண்ணோக்கமாய் இருப்பார். நோவாவின் காலத்துல ஆண்டவர் பூமியை கண்ணோக்கி பார்த்தாராம். யாராகிலும் உத்தமர்கள் இருக்கிறார்களா, நீதிமான்கள் எங்காகிலும் இருக்கிறார்களா என்று அவர் பூமியில் கண்ணோக்கி பார்த்த பொழுது தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள் ஒருவன் மட்டும் தென்பட்டான். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும், சன்மார்க்கனா, யோபு சன்மார்க்கம் அப்படிதானா? நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். சோதோம் கொமாரா பட்டணத்தில் அந்த தேசத்தை கவிழ்த்து போடும்படி திட்டமிட்ட ஆண்டவர், சோதோம் கொமாராவில் ஏதாவது நீதிமான்கள் இருக்கிறார்களா என்று தேடினால் ஒரு நீதிமான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் வியாபாரம் பண்ணும்படி, வாங்கும்படி, விலை கொடுத்து வாங்கும்படி நல்ல முத்துக்களை இந்த கடைசி காலத்தில் தேடிக்கொண்டிருக்கிறது. நல்ல முத்துக்களை தேடி இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சபையில் அவர் உலாவிக் கொண்டிருக்கலாம். நம்முடைய சபையில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். நல்ல முத்துக்கள் எங்கே இருக்கிறது? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு நல்ல முத்து, நானும் ஒரு நல்ல முத்துதான் என்று நாம் ஒருவேளை நம்மை நாமே தேற்றிக் கொள்ளலாம், ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம், தைரியப்படுத்திக் கொள்ளலாம். அதைதான் யோவான் சொல்லுகிறார், அவர் வெளிப்படும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படி. அவர் வரும் பொழுது தெரியும் எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட். பிள்ளைகளே, யோவான் சொல்லுகிறார், அவர் வெளிப்படும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாய் இருக்கும்படி. கையில நல்ல உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒரு நல்ல முத்துக்களா இருக்கணும். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல முத்துக்களா இருக்கணும். ரொம்ப நேரம் சொல்றீங்க, 10 முறை சொன்னீங்களோ? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியாய் பரலோகம் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்ல முத்துக்கள் எங்கே இருக்கு? கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அல்ல, நல்ல முத்துக்கள் எங்கே இருக்கிறது? ஆமென்.
கையில் உயர்த்துவரையிலேயே சொல்லுவோம். இந்த பிரசங்கம் வந்து சொலவனூரில் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னுட்டு எனக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை இங்கே பிரசங்கிக்கணும்ன்ட்டு ஒரு ஆவியில் உந்துதல் உண்டானதுனால இன்னைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தையை சொல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் நல்ல முத்துக்களாய் மாற்றுவாராக, நல்ல முத்துக்களாய் மாற்றுவாராக. ஏமாற்றப்படுகிற ஏமாற்றுகிற முத்துக்களாய் அல்ல, நல்ல ஒரிஜினல் முத்துக்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஒருவரை கூட நாம் இழந்து போகக்கூடாது, ஒருவர் கூட நஷ்டப்பட்டு போகக்கூடாது. இந்த எல்லைக்குள் வந்திருக்கிற ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருவர் கூட அவருடைய வருகையில் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று 2 கைகளை நல்லா உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். கவனியுங்கள், இந்த முத்துக்கள் நல்ல முத்துக்கள். இதை குறித்து ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு சொன்னால் நலமாயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் முத்து நகரம் அப்படிதானா? எது? இன்னைக்கு டென்னிஸ் சாட்சி சொன்னாரே, தூத்துக்குடியை சார்ந்தவன்ட்டு. அந்த தூத்துக்குடி தான். அதுவும் சுசீலா அம்மா சத்தமாக சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க அங்குள்ளவங்க. முத்து நகரம். இந்த முத்து உருவாக்கப்படுகிற விதம், இந்த முத்து விளையும் இடம், இந்த முத்து விளையும் காலம் அப்படின்னு 3 வகையாக இதை வகையறுக்கலாம். நீங்க பார்க்கறத பார்த்தா பாவித்தனமா இன்னைக்கும் அதே டைம் தானா, 1:15 தானா அப்படிங்கிற மாதிரியே பார்க்கிறோமே தவிர அவருடைய வருகையில் நான் காணப்படணும். அல்லேலூயா. பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தே கூடிட பரமானந்த கீதங்கள் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ. நீ பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதங்கள் அங்கெழும்ப பரமானந்த கீதங்கள் நீ அங்கிருப்பாயோ. ஆமென். நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கோ சொல் என் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன். நம்பிக்கை இருக்கா? அந்த பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியாக இன்னைக்கு முழு உலகத்திலும் வியாபாரம் பண்ணுவதற்கு தேடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு வியாபாரியாக புறப்பட்டு இருக்கிறது. நல்ல முத்துக்கள் எங்கே இருக்கிறது என்று. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் நான் கடாட்சம் பெறும்படி என்னை ஒரு நல்ல முத்தாக மாற்றுங்கப்பா. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் படிக்க வேண்டாம், சூலமித்தியாள் சொல்லுவாள், நான் அவருடைய கண்களில் கடாட்சம் பெற்றேன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கண்களில் நான் கடாட்சம் பெற்றேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைப்பதாக, உன் குடும்பத்துக்கு கிருபை கிடைப்பதாக, சபைக்கு கிருபை கிடைப்பதாக. ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல முத்தாக மாற்றுங்கப்பா. நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி ஆகிய அந்த பரலோக ராஜ்யம் என்னை ஒரு நல்ல முத்தா ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை நல்ல கையை தட்டி பாடலாமா? நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோடு. இந்த உலகம் 70 வருஷம் 80 வருஷம் ரொம்ப அதிகமாக போனா
நேற்றைக்கு ஜப்பானுடைய இளவரசி அம்மா இறந்து போச்சு. அந்த அம்மா 101 வயசு வாழ்ந்திருக்கு. சாதனையாளர். 100 தொட்டுச்சுன்னா பெரிய சாதனையாளர். ஆனால் 100 வயது இருக்கிறோமோ வேணா 110 இருப்போமே. கட்டாயம் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள்லாம் பறந்து போக போகிறோம். சகோதரா, சகோதரி, பரலோக ராஜ்யம் ஒரு வியாபாரியாக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நல்ல முத்துக்களை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. அந்த நல்ல முத்தாய் நீ இருப்பாயாக. கர்த்தர் உன்னை நிறுத்துவாராக, உன் குடும்பத்தை நிறுத்துவாராக. உன்னை நீ ஏமாற்றிட்டு இருக்காத, உன்னை நீ ஆறுதல் படுத்திட்டு இருக்காத. நான் போயிருவேன், எனக்கு அந்த ராஜ்யம் இருக்கு அப்படின்னு உன்னை நீயே ஆறுதல் படுத்தி அந்த நல்ல முத்துவாய் மாறுவதற்குரிய, அந்த வியாபாரி என்னை வாங்குவதற்குரிய, ஏற்றுக்கொள்ளுவதற்குரிய தகுதியற்றவனாய், அதை இழந்து போனவனாய் காணப்படாதபடி. ஹல்லேலூயா. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே இயேசுவுடன். நல்ல கையை தட்டி பாடலாமா? இந்த கை தட்டுறதுல 3 நன்மை இருக்கா. நல்ல கை தட்டுறதுல அன்னைக்கு டிடி கிறிஸ்டோபர் பாஸ்டர் சொன்னார். நான் 3 படித்தேன். என்ன அப்படின்னா, நீங்க கை தட்டும்போ முகம் நல்ல சீரடையுமாமா. இந்த பியூட்டி பார்லர் கியூட்டி பார்லர்லாம் இல்லை, உங்களை நான் சொல்லலை, பொதுவாக நான் படித்தேன். அந்த குறிப்படையாளத்தை படித்தேன். கை தட்டுவதனால் ஆண்டவர் சும்மா எதையும் செய்ய சொல்லவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னால் நமக்கு பல ஆசீர்வாதங்கள் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்ம எதை செய்ய சொன்னாலும் அது நடுவில் நமக்கு ஆசீர்வாதங்கள் பொதிந்திருக்கும். அது சும்மா கை தட்டுறதுல கூட நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நம்புறீங்களா? கை தட்டினா கூட நன்மை அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, கை தட்டினா கூட அது நன்மை. ஒன்று, நல்ல கை தட்டுனா முகம் பொலிவு பெறுமாமா. சரி, வீட்டில் போய் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்க. 2, நல்ல கை தட்டினா ஹார்ட் அட்டாக்கு வராதாமா. 3, நல்ல கை தட்டுனா பிரெயின் டியூமர், அந்த மூளை கட்டிகள் வராதாமா. 3, இது நல்ல வார்த்தை தானே. நல்ல கையை தட்டுனா மூளையில கட்டி வராதான், ஹார்ட் அட்டாக்கு வராதான், முகம் நல்ல பொலிவாகவே இருக்குமாமா. கருப்பாக இருந்தாலும் பொலிவாகவே இருக்குமாமா. உங்களை சொல்லலை, என்னதான் நான் சொன்னேன். நீங்கள்லாம் வெண்மையும் சிவப்புமால இருக்கீங்க. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக ஒரு விச நல்ல கையை தட்டி, ஆண்டவரே என்னை இந்த நாட்களில் ஒரு நல்ல முத்தாக மாற்றுங்கப்பா, என்னை ஒரு நல்ல முத்தாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை வாசிக்க 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 எனக்குள்ளாக ஆண்டவரே நிறைய காணிக்க கொடுக்கறதுனாலேயோ, நிறைய கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலேயோ, நிறைய ஆண்டவரை பின்தொடர்னாலேயோ இல்லை, நல்ல முத்து என்ற அந்த வியாபாரி சில உடைமைகளை வைத்திருப்பார். நல்ல முத்து என்றால் என்ன அப்படின்ட்டு அந்த வியாபாரி ஒரு லிஸ்ட் வைத்திருப்பார். நல்ல முத்துனுடைய தகுதி என்ன அப்படின்ட்டு அந்த வியாபாரி என்னை இன்றைக்கு நடத்த ஆரம்பிப்பார். ஆனா அந்த வியாபாரிக்குரிய ஆவியானவர் என்னை நடத்துவது உண்மையானா, அவர் விரும்புகிறபடி அவர் என்னை உருவாக்கி நடத்துவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேனானா? பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே. நல்ல கையை தட்டி பரமானந்த கீதங்கள் எழும்ப, பரமானந்த கீதம். நீ அங்கிருப்பாய், நீ
ஹalleluya. இந்த முத்து உருவாகிற விதத்தை நீங்கள் கவனித்தால் ஆச்சரியமாயிருக்கும். கவனியுங்கள். சிப்பிக்குள் தான் இந்த முத்துக்கள் உருவாக்கப்படுகிறது. சுமார் 10,000 முதல் 20,000 சிப்பிகளில் ஒன்றுக்குள் தான் இந்த முத்துக்கள் உருவாகுமாம். சிப்பிகள் 10,000 20,000 இருந்தாலும் எண்ணிக்கையில் எல்லாவற்றுக்குள்ளும் முத்துக்கள் உருவாக்கப்படுவது இல்லை. ஒன்றுக்குள் தான் முத்துக்கள் உருவாக்கப்படும். இது உருவாக்கப்படுகிற விதம் எப்படி என்று கேட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்குள் ஏதாகிலும் மண் துகள்கள், மணல் துகள்கள் அல்லது ஏதாகிலும் பூச்சிகள் உள் அகப்படும் பொழுது, தெரியாமல் சிக்கிக்கொள்ளும் பொழுது, இப்பொழுது நம்முடைய கண்களில் ஒரு தூசி விழுந்து விட்டதானால், ஒரு மண் விழுந்து விட்டதானால், நாம் உடனடியாக கையை வைத்து அதை கிண்டி கிளறி அந்த கண் வீங்குற அளவுக்கு அதை தேய்ச்சி ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டோம். இதில் வேற பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லுவோம், அவங்க ஊதுன்ட்டு ஊதி அத்தனை எச்சிலையும் நம்ம கண்ணில் துப்பி அந்த கண்ணை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த சிப்பிக்குள் மண் துகள்களும் அல்லது ஏதோ ஒரு பூச்சி அகப்படும் பொழுது இந்த சிப்பி துடிக்க ஆரம்பிக்குமா? இந்த சிப்பி தனக்குள்ளாக வெம்ப ஆரம்பிக்குமா? ஐயோ, எனக்கு இப்படி வேதனை உண்டாகிறது. எப்படி கண்ணுக்குள் விரும்பத்தகாதவைகள் புகும் பொழுது கண் உறுத்தி வலி உண்டாகுமோ, இதே போல சிப்பிக்குள் வலி, வேதனை, ரணம் இவைகள் உண்டாகி அந்த சிப்பி மிகவும் துடிக்க ஆரம்பிக்குமா? அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஒரு நல்ல முத்தாய் மாற்றோம். நீங்க அப்பப்ப சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவரே, முத்துக்களை தேடுகிற வியாபாரி ஆகிய பரலோக ராஜ்யம் என்னையும் கண்டுபிடிக்கட்டும். தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தேன், பிசாசுகளை துரத்தினேன். இது இந்த நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு அடிப்படை தகுதிகள் அல்ல. உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினால் வியாதிகளை சொஸ்தமாக்கினோம் அல்லவா? இது கூட இல்லையாமா? அப்படின்னா இதுக்கு மேல ஏதோ ஒன்றை இந்த வியாபாரி தேடுகிறார். இதுக்கு மேல ஏதோ ஒன்றை இந்த வியாபாரியுடைய கண்கள் தேடுகிறது. அல்லேலூயா. உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேடின ஆண்டவர், நான் தேசத்தை அழிக்காதபடி சுவரை அடைக்கவும் திறப்புல நிற்கவும் ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்ன ஆண்டவர், தம்முடைய வருகை நாட்கள் சமீபித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நல்ல முத்துக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். சபையே, உன்னை கத்த நல்ல முத்தாய் காணட்டும். ஒரு திரள் கூட்டத்தை சேர்த்து அவைகள் அந்த ராஜ்யத்தை அடையாமல் போவதை விட ஒரு சிறு கூட்டம் அந்த ராஜ்யத்தில் போய் அடைந்தால் பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த துகள்கள் இதற்குள் இருக்கும் பொழுது இந்த சிப்பி துடிக்க ஆரம்பிக்கும். இது நினைக்கும் கட்டாயம். சுமார் 10,000 20,000 இருக்கக்கூடிய இந்த சிப்பிகளின் நடுவில் எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? நினைக்குமா? நினைக்காதா? கேட்கல. ஒன்னில் இப்படி ஆட்டுங்க. நீங்க பேச வேண்டாம், நீங்க பேசவே வேண்டாம். நீங்கள் மௌனமாக இருப்பது நல்லது. நீங்கள் எப்பொழுதும் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. நீங்க எப்பவுமே பேசக்கூடாது. பைப்பு மூட்டிலையும் பேசக்கூடாது, கிச்சன்லையும் பேசக்கூடாது. அல்லேலூயா. ரணமான வேதனை அதற்குள் உண்டாகும். அது எண்ணிக்கொள்ளும்,
இத்தனை சிப்பிகள் நடுவில் எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? இத்தனை சிப்பிகள் இருக்கக்கூடிய இந்த கடலில் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம் ஏன்? எனக்கு மட்டும் இந்த வேதனை ஏன் என்று கட்டாயம் எண்ணக்கூடும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்க கூட நிறைய நினைப்பீங்க, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிற இந்த தேசத்தின் நடுவில் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை, ஏன் இந்த உபத்திரவம் என்று நீங்கள் ஒரு விசை நினைக்க கூடும். அன்பு தேவ பிள்ளையே, உன்னோடு கூட படித்தவர்கள் நடுவில் நீ மட்டும் சில நேரம் சில உபத்திரவமான பாதைகளின் நடுவே கடக்கக்கூடும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் கிராமத்தின் நடுவில் மற்ற எந்த குடும்பத்துக்கும் இல்லாத சில வேதனைக்குரிய பகுதிகள் உன் குடும்பத்துக்கும் மட்டும் வரக்கூடும். நீ உடனே உன்னை நீயே நொந்து கொள்ளுவாய், தேற்றுவாரை தேடுவாய், ஆறுதலை தேடுவாய். மனிதர்களிடத்திலிருந்து ஏதாயிலும் சதாயம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் கிடைக்குமோ என்று ஏங்குவாய். கிடைக்காது. கையில் உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா வர அல்லேலூயா சொல்ல. இதனுடைய வேதனை தாங்கொண்ணா விதத்தில் இருக்கும் பொழுது, தன்னுடைய பலத்தை தாண்டின வேதனைக்குள் இது அகப்படும் பொழுது அதற்குள்ளிருந்து ஒரு திரவம் உற்பத்தி ஆகும். தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின வேதனை, தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின உபத்திரவம், தன்னுடைய திராணிக்கு அதிகமான ஒரு சோதனை வரும் பொழுது இதற்குள்ளிருந்து ஒரு திரவம் ஒன்று உற்பத்தி ஆகும். இந்த திரவம் எல்லாருக்கும் உற்பத்தி ஆவது இல்லை. இந்த திரவம் எல்லா சிப்பிக்குள்ளும் உற்பத்தி ஆவது இல்லை. இந்த திரவம் உபத்திரவத்தின் உச்ச கட்டத்தில், வேதனையின் கடைசி நேரத்தில் தன்னால இயல முடியவில்லை என்று எண்ணும் பொழுது அதற்குள்ளிருந்து என்ன சொன்ன அந்த திரவம் உற்பத்தி ஆகும். அல்லேலூயா. மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில் மனம் முருகி நான் ஜெபிக்கையிலே எந்த இயேசு மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எத்தனை பேர் இதை அனுபவித்து இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் இந்த அனுபவம் இல்லை, ஆனால் இன்றைக்கு இந்த அனுபவம் உங்களுக்குள் உண்டாவதாக. ஒரு தாவீதை கேட்டு பாருங்கள். அவர் சொல்லுவார், தாவீதே எப்படி நீ உருவாக்கப்பட்டாய்? அவர் சொல்லுவார், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் நான் இழந்து தவித்து நின்று கொண்டிருந்தேன். சிக்கலாக்கு என்கிற இடத்தில் எல்லாவற்றையும் நான் இழந்து, என்னோடு சில வேலைக்காரர்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். நான் எப்படி அதை பிடித்துக் கொள்ளலாம் என்று தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னோடு கூடிருந்தவர்கள் எல்லாரும் என் மேல் எறிவதற்கு கல்லை எடுத்து கொண்டார்கள். என்னை திடப்படுத்தவோ ஆறுதல் படுத்தவோ மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. சில நேரம் நீங்க எதிர்பார்க்கிற ஊழியக்காரங்க கூட உங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற நபர்கள் கூட அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. நாம் பல நேரம் துடிச்சிருப்போம். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு உண்டாயிருக்கும்.
சோபனையா பல நேரம் வருவார். அவர் வரும்போ நல்ல பலனாக இருக்கும். சில குறிப்பிட்ட பாதைகளில் நடக்கும் பொழுது இந்த நேரம் இந்த சோபனையா வரமாட்டாரா அப்படின்னு நினைப்பேன். இந்த நேரம் யாராகிலும் வரமாட்டாங்களா? என்னுடைய மாமனார் சில நேரம் வந்தார்னா ரொம்ப பலனா இருக்கும், அவரும் வரமாட்டார். சில நேரம் நீ தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுவாய். அந்த நேரத்துல தான் உபத்திரவம் உச்ச கட்டத்தில் நிற்கும். என்ன செய்யன்னு தெரியாம தவித்து கொண்டிருப்பாய் சகோதரா. என்ன செய்யன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருப்பாய் சகோதரி. அந்த நேரத்தில் ஒரு திரவம் உனக்குள்ள உற்பத்தி ஆகும். அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து உனக்காக ஒரு பலன் வர்ஷிக்கப்படும். பைபிள் சொல்லுது, தாவீது தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டா. ஆறுதலை தேடி ஓடிட்டு இருக்கிறியா? சகாயம் அடையும்படி ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலும். எத்தனை? 31வது அதிகாரத்தின் 1வது வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! கவனியுங்கள், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! நீ ஒரு முத்தா உருவாக்கப்படணும். அந்த முத்துக்களை தேடுகிற வியாபாரி வரப்போகிறார். நீ ஒரு முத்தாக உருவாக்கப்படுவதற்காக சில இடங்களில் நீ தனிமைப்படுத்தப்படக்கூடும். சில இடங்களில் நீ தனியாய் நின்று போராடுவது போல இருக்கும். பவுல் சொல்லுவார், 3 முறை நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா, என்னால தாங்க முடியலப்பா, அது என்ன கொட்டிட்டே இருக்குப்பா. அப்பொழுது பரலோகத்திலிருந்து வந்த பலன் பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். அல்லேலூயா. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் அல்லேலூயா பூரணமாய். பிரைஸ் தி லார்ட். பலவீனத்தில் ரபலவஷ்யந்தனா. ஹல்லேலூயா. முத்துக்கள் உருவாகும் விதத்தை மட்டும் நான் எனக்கு சொல்லி ஜெபிக்க போறோம். ஆண்டவர் அனுமதித்தால் அது உருவாகிற இடம் ஒன்று இருக்கிறது, அது உருவாகிற காலகட்டம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் அனுமதித்தால் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும்.
நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியாகிய பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய தேர்தல் கடந்த வாரத்தில் நடந்து ரொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயித்தார்கள். ஜெயித்தவுடன் அந்த தெய்வ மனிதன் பைபிளை எடுத்து வைத்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தார், அமெரிக்காவின் எல்லா வீடுகளிலும் கர்த்தருடைய வேத புஸ்தகம் இருக்க வேண்டும், எல்லா குடும்பங்களுக்குள்ளும் இயேசுவை பற்றிய வாஞ்சை உண்டாக வேண்டும். அந்த தேசம் அந்த முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்காக இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை ஒரு நல்ல முத்தாக அப்பா உருவாக்க விரும்புகிறார். இங்க நடக்கிற பாதை எவ்வளவு கடுமையானதா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்களுக்குள் இருந்து சில பலன்கள் வெளிப்படும், சில கிருபைகள் வெளிப்படும். உன்னுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஆளுகை உன் மேல கடந்து வரும். இதுவரைக்கும் நீ அனுபவித்திராத ஒரு பெரிய கிருபை இந்த நாட்களில் உன்னை நிரப்புவதாக. உன்னுடைய உறுத்துதல்கள், ஆமென், உபத்திரவங்கள், வேதனைகள், இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் அந்த திரவம் நமக்குள் சுரக்குமானால், ஹல்லேலூயா, அதுதான் அந்த முத்துவாக அதை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல முத்தாக மாற்றுங்கப்பா. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உடைய பலன் குறுகினது. சோதனை காலத்தில் தளர்ந்து போகாது. அன்னுடைய பாதத்தை பற்றி கொண்டு இந்த நல்ல காலை ஆராதனை வேளையில் அந்த நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி நம்மை ஒரு நல்ல முத்தாக காண்பாராக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஒரு நல்ல முத்தாக அவர் காண்பாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 முத்துக்கள் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு ஐக்கியமாக போகிறது. அடுத்தனா ஏன் கஷ்டமா இருக்கா? அந்த 3 பேரும் இப்போ ஆண்டுடைய சமூகத்துக்கு வருவாங்க. இந்த ஜெபம் முடிந்து நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டுடைய சன்னிதானத்துக்குள் அவர்களை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவாராக. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல முத்தாக மாற்றும். அந்த நல்ல முத்துக்களை தேடுகிற அந்த வியாபாரியினுடைய கண்களில் நான் காணப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி முழங்கார் படிடுவோம். இந்த நல்ல காலை நேரத்தில் பரலோகத்தின் ஆண்டவர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற அந்த தகுதி அந்த நல்ல முத்துக்களுக்கு உண்டு. நல்ல முத்துக்களை தேடுகிற அந்த வியாபாரியாக தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இன்னைக்கு வியாபித்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு போதும் கைவிடாரு, ஒரு நாளும் விலகிடாரு, ஒரு போதும் மறவாரு. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், ஒரு போதும் மறவாரு. எந்தன் இயேசு. முடிஞ்சா முழங்கார் பண்ணிட்டு உடைய வலது கரத்தை அப்பாவுக்கு நேராக உயர்த்து, ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிற எந்த பாதையிலும் நான் நடப்பேன் அப்பான்னு சொல்லுங்க. நீர் அனுமதிக்கிற எந்த பாதை நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுங்க. என்னை ஒரு நல்ல முத்தாக மாற்றுவதற்கு நீர் எனக்காக ஏற்படுத்துகிற எந்த பாதையிலும் நான் நடப்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன் ஆண்டவரே, பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே.
பரலோகம் தன்னுடைய அக்கினியை தம்முடைய ஜலத்துக்காக பிரஸ்தாபம் பண்ணும். ஹalleluya, 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 ஹalleluya. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக விலையேற பெற்ற முத்துக்களாக ஜொலிக்க ஜொலிக்க. நல்ல கரங்களை தட்டி ஏகோபித்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி சபை முழுவதும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும், மகிமைப்படுத்தட்டும். நீ நடக்கிற பாதை உன்னை உருவாக்குவதற்காக, உன்னை உருமாற்றுவதற்காக, உன்னை விலையேற பெற்றவனாக உருப்படுத்துவதற்காக. ரபலவ சந்தனா ரியால மௌடரம் துரபலவ கபலவ ரிகவர மௌடே. ஆமென். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு போதும் கைவிடாரு, ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மையுள்ளார், ஒரு போதும் எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை நடத்தின எபினேசர் உண்டு, இனியும் நடத்தி செல்வார். ஆமென். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தோம் நீ கலங்காதே. கபலவஷ்யந்துனே யெகோவா தேவன். ஸ்தோத்திரம் அப்பா, யெகோவா தேவன். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உறக்கந்தலாரியாலவோ உயர பறந்திடுவார், உயர பறந்திடுவார்.